சேர நாட்டின் மேற்கு கடற்கரையோரம் அமைந்த வளமான நெய்தல் நிலத்தை ஆட்சி செய்த குறுநில மன்னன் மூவன். அவன் ஆற்றல் மிக்கவன் என்றாலும் நாவடக்கம் அவனிடம் மருந்துக்கும் இல்லை. யாரையும் எடுத்தெறிந்து பேசுவதும் எள்ளி நகையாடுவதும் அவனது இயல்பாக இருந்தது. அமைச்சர்களும் கூட இவனிடம் தங்கள் கருத்துக்களை சொல்ல அஞ்சினார். ஒருமுறை பெரும் புலவர் பெருந்தலை சாத்தனார் மூவனை பாடி பரிசு பெற வந்தார். அவர் குமண வள்ளலிடம் பெற்ற பரிசுகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்துவிட்டு மீண்டும் வறுமையில் வாடியவர். அரசவைக்கு வந்த புலவரை மூவன் வரவேற்கவில்லை, மாறாக வம்புக்கு இழுத்தான். உமது பெயருக்கும் உருவத்திற்கும் சிறிதும் பொருத்தமில்லையே, பெருந்தலை என்கிறீர்கள், ஆனால் உமது தலை சிறியதாக இருக்கிறதே என்று கேலி செய்தான். அது தனது ஊரின் பெயர் என்று புலவர் பணிவுடன் விளக்கியும் மூவன் அடங்கவில்லை. நீங்கள் பொய்யாக புனைந்து பாடி பிழைக்கும் வஞ்சகக் கூட்டம் என்று கூறி அவரை அவமதித்து அவையை விட்டு வெளியேற்றினான். மூவன் சேர பேரரசன் கணைக்கால் இரும்புரைக்கு கட்டுப்பட்ட ஒரு குறுநில மன்னன். 3 ஆண்டுகளாக அவன் கப்பம் கட்டவில்லை என்பதை அறிந்த இரும்புரை ஒரு தூதுவனை அனுப்பினான். தூதுவனிடம் மூவன், கணைக்காலனுக்கு கருவூலத்தில் பணத்தட்டுப்பாடு வந்ததும் என் நினைவு வந்துவிட்டதா என்று ஏளனமாக பேசினான். மேலும், இனி நான் யாருக்கும் கப்பம் கட்டமாட்டேன், உன் மன்னனை போர்க்களத்தில் வந்து சந்திக்கச் சொல் என்று கொக்கரித்தான். தூதுவன் எச்சரித்தபோது, அடே தூதுவனே, இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையெனில் உன் முன்பற்களை தட்டிவிடுவேன் என்று நாவடக்கமின்றி சீறினான். தூதுவன் மூலம் நடந்தவற்றை அறிந்த கணைக்கால் இரும்புரை சினம் கொண்டான். அவனது படை மூவனை போர்க்களத்தில் வீழ்த்தி சிறைப்பிடித்தது. மன்னனின் ஆணைப்படி நாவடக்கமின்றி பேசிய மூவனின் முன்பற்கள் ஒவ்வொன்றாக பிடுங்கப்பட்டன. அவை தொண்டிக்கோட்டையின் வாயிற்கதவுகளில் ஆணி அடித்து பதிக்கப்பட்டன. அதன் கீழே, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு என்ற வள்ளுவரின் எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டது. தன் நாவடக்கமற்ற செயலால் தனக்கும் தன் நாட்டுக்கும் தேராத அவமானத்தை தேடிக்கொண்ட மூவன் சேர நாட்டு சிறையிலேயே மனமுடைந்து உயிர்விட்டான்.